வாழப்பாடி அருகே ஏத்தாப்பூரில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு முத்துமலை முருகன் கோவிலில் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், இந்த திருவிழா தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள ஏத்தாப்பூரில் உலகிலேயே மிக உயரமான 146 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்று வெகு விமர்சையாக பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக நாளை பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் நடைபெற உள்ள நிலையில் இன்று முத்துமலை முருகன் கோவில் முகப்பு வாயிலில் இருந்து சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள முகப்பு வாயிலில் இருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே கலரில் பச்சை கலரில் அணைந்து சுமார் பால்குடம் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தியவாறு சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் முத்துமலை முருகன் கோவில் முகப்பு வாயிலுக்கு சென்று கோவில் வளாகத்தில் வழியாக சென்று கோவிலின் நிறுவனர் ஸ்ரீதர் அவர்கள் காவடி ஏந்தியவாறு பக்தர்கள் காவடி ஏந்தியவாறு நடனம் ஆடியவாறு அந்த பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு பால்குடம் ஏந்தியவாறு சென்றனர். இதில் அனைத்து பெண்களும் கருவறையில் உள்ள உற்சவருக்கு பால்குடத்தை எடுத்து சென்று அங்கு அபிஷேகங்கள் அவரவர் கைகளால் செய்தனர். மேலும் இந்த விழா பங்குனி உத்திரத்தை திருவிழாவை முன்னிட்டு வாழப்பாடி அருகே உள்ள ஏத்தாப்பூரில் இந்த பங்குனி உத்திர திருவிழா களை கட்டியவாறு உள்ளது. அனைவரும் இந்த பால்குடம் ஏந்தியவர்கள் அனைவரும் சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் அன்னதானம் பெற்று சென்றனர். மேலும் இன்று மாலை இங்கு திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. மேலும் நாளை பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அதிகாலையில் இருந்து சுமார் 5:30 மணி 6 மணி அளவில் இருந்தே சிறப்பு அலங்காரத்துடன் கோவில் சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன. மேலும் இந்த பூஜைகள் நடைபெற்று முடிந்தவுடன் மாலை 7 மணி அளவில் தங்க தேரோட்டம் நடத்த உள்ளனர். இது கோவிலின் நிறுவனர் ஸ்ரீதர் தலைமையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றனர். நாளை 10,000 பேருக்கு அன்னதானம் வழங்கவும் இந்த கோவில் நிர்வாகம் ஏற்பாடுகள் செய்து வருகிறது. குறிப்பாக வாழப்பாடி மட்டுமல்லாமல் சேலம் மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் அயல் நாடுகளில் இருந்தும் இந்த கோவிலை காண பக்தர்கள் திரண்டு வருகின்றனர். நாளை பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் குவியும் என்ற காரணத்தினால் சேலம் மாவட்ட எஸ்பி தலைமையிலும் வாழப்பாடி டிஎஸ்பி சுரேஷ்குமார் தலைமையிலும் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.